நாகை மாவட்டம் புஷ்பவனம் மீனவர்கள் 21 பேர் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கோடியக்கரை தென்கிழக்கு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. 5 படகுகளில் 21 மீனவர்கள் சென்ற நிலையில் 3 படகுகளில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொடூர தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் விவரிக்க கேட்போம். கார்த்திகேயன், வேதாரண்யம் மீனவர்கள் மீது கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வேதாரண்யம் தாலுகா புஷ்பவனம் மீனவர்கள் 5 படகில் 21 பேர் நேற்று மதியம் கோடியக்கரைக்கும் தென்கிழக்கே மீன்பிடிக்க சென்றனர். மீனவர்கள் 5 படகில் தனித்தனியே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது இலங்கையைச் சேர்ந்த ஒரு படகில் வந்த 3 பேர் புஷ்பவனத்தைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி, ராஜகோபால், தங்கநாதன், சுரேஷ், சகாதேவன் ஆகியோருக்கு சொந்தமான 5 படகுகளையும் தனித்தனியே கத்திய காமித்து மிரட்டி தாக்கி படகில் இருந்த 7 செல்போன், GPS கருவி, 150 லிட்டர் டீசல் உள்ளிட்ட 4 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையடித்து சென்று விட்டனர். 5 படகில் மீன்பிடி உபகரணங்களை பறிகொடுத்த புஷ்பவனம் மீனவர்கள் வெறுங்கையுடன் இன்று கரைத்து திரும்பினர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக வேதாரண்யம் கடலோர காவல் குழும போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. வேதாரண்யம் பகுதியில் 21 மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளைகள் தாக்கி 4 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையடித்த சம்பவம் மீனவர் கிராமங்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.